ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10th தமிழில் இலக்கணம் பார்க்க போகிறோம். முதல் யூனிட்டில் எழுத்து சொல். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். ஸோ இலக்கணம்னா என்னென்னா மொழியை தெளிவாக பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் உதவுறது தான் இலக்கணம். எழுத்து சார்பெழுத்து உயிர்மை ஆய்தை. சார்பெழுத்து மொத்தம் 10 வகைப்படும். என்னென்னா உயிர்மை ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இவை 10 சார்பெழுத்துக்கள். ஸோ 10 வகை சார்பெழுத்துக்கள் பார்த்துட்டோம். அதில் நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோன்னா உயிரளபடை, ஒற்றளபடை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல அளபெடுத்தல் அப்படின்னா என்னென்னா நீண்டு ஒழித்தல். அளபெடுத்தல் என்ற சொல்லின் பொருள் நீண்டு ஒழித்தல். இது ஒன் வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நம்ம அம்மாவை கூப்பிடும்போது அம்மா அப்படின்னு இழுத்து கூப்பிடுவோம். தம்பியை கூப்பிடும்போது தம்பி அப்படின்னு இழுத்து கூப்பிடுவோம். அப்படி இழுத்து நம்ம கூப்பிடும்போது மாவு பிரித்தா இம்ப்ளஸ்ஸா ஆவுக்கு இனமான ஆ எழுத்து ஒரு ஆ என்ற நடிகழுத்துக்கு இனமான ஆ எழுத்தும், தம்பியில் ஈக்கு இனமான ஈ நடிகழுத்து ஈக்கு இனமான ஈ அப்படிங்கிற குறியீடு எழுத்தும் அந்த வேர்டில் வந்திருக்கு. இதை தான் அளபெடுத்தல் நீண்டு ஒழித்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து பேசுவோம். அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளபெடுத்தல் பயன்படுகிறது. உயிரளபடை பற்றி ஃபஸ்ட்டு முதல்ல பார்ப்போம். செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தத்தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும். இவ்வாறு வருவது உயிரளபடை எனப்படும். உயிரளபடை 3 வகைப்படும். ஏற்கனவே பார்த்தது தான். செய்யுளில் மொழிக்கு முதல்லையோ இடையிலையோ இல்லாட்டி கடைசியிலையோ உயிர் நெட்டெழுத்துக்கள் அதோட அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்கிறதுக்கு நெட்டெழுத்துகளோட இன எழுத்துக்களான குற்றெழுத்துக்கள் அதன் பின்னால் வரும். இவ்வாறு வர்றது தான் நம்ம உயிரிழப்படை அப்படின்னு சொல்கிறோம். உயிரிழப்படை 3 வகைப்படும். என்னதுலானா செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. முதல்ல செய்யுளிசை அளபடை பற்றி பார்ப்போம். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்களின் அளபடுத்தலை செய்யுளிசை அளபடை என்போம். இதனை இசைநிறை அளபடை என்றும் கூறுவர். செய்யுளிசை அளபடையோட இன்னொரு பேர் என்ன? இசைநிறை அளபடை. இது ஒன் வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து செய்யுளிசை அளபடை ஓதல் வேண்டும். இதில் ஓக்கு இனமான குறில் எழுத்து ஓ அளபடுத்திருக்கு. இது மொழி முதல். உரார்க்குறுநோய். இதில் ரா இருப்ளஸ்ஸா அதற்கு இனமான ஆ அளபடுத்திருக்கு. நல்ல படா பறை. படா கடைசி, டா கடைசி எழுத்து. இதில் மொழி இறுதி. இதெல்லாம் எக்ஸாம்பிள். அடுத்து இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைனா என்னென்னா செயலில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறியில் நடிகாக அளபெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும். அதாவது ஓசை குறையாது, ஆனால் ஒரு இனிய ஓசைக்காண்டி குறில் நடிலாகி அளபெடுப்பது தான் இன்னிசை அளபடை. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் அலை. இதில் தூக்கு பதிலாக தூ அப்படின்னு நடில் அளபெடுத்திருக்கு. இதுதான் நம்ம இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சொல்லிசை அளபடை. செயலில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக தெரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை ஆகும். அதாவது நான் இந்த வேர்டில் எடுத்துட்டிங்கன்னா உரநசை. இதில் நசை அப்படிங்கிறது பெயர் சொல் தான், ஆனால் நசை அப்படின்னு கூட சேர்ந்து அளபெடுத்திருக்கு. நசை அப்படின்ற வேர்டோட பொருள் விருப்பம். இது ஒன் வேர்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நசைன்னு வந்துட்டுன்னா அப்போ விருப்பம் என்னவாயிருதுன்னு அர்த்தம் விரும்பி அப்படின்னு வினைச்சொல்லாகிறது. இதுதான் நம்ம சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். உரநசை உள்ளம் துணையாக சென்றார் வரநசையை விண்ணும் மூளையன். நசைனா விருப்பம். விரும்பி என்னும் பொருள் தருவதற்காக நசையி என அளபெடுத்தது. பெயர் சொல் வினையச்சமாக மாறியது. அடுத்து ஒற்றளபடை.
செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய அம்மா அங்கே தோட்டத்துக்கு போயிட்டா பாட்டி. அம்மா என்ன அம்மகிட்ட பேசணுமா? ஒற்றலை சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். ஒற்றலைப்படை செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு இஞ்சு இன்னு இன்னு இம்மு இன்னு இவ்வு இஜி இல்லு இல்லு ஆகிய 10 அக்கெனும் ஆய்தெழுத்தும் வளப்படுப்பது ஒற்றலைப்படையாகும். எங்கிறைவன் எக்கிலங்கிய கையராய் இன்னுயிர், இதெல்லாம் வந்து ஒற்றலைப்படைக்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ ஒற்றலைப்படை இன்னொரு வாட்டி பார்ப்போம். செயலில் ஓசை குறையும் ஒற்றலைப்படையில் 10 மெய்யெழுத்துக்கள் வந்து வருது. என்னென்னா நடன நம்மன ல, அதாவது இங்கு இஞ்சு இன்னு, அது இன்னு இம்மு இன்னு இவ்வு இகி இல்லு இல்லு. செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு இஞ்சு இன்னு இன்னு இம்மு இன்னு இவ்வு இகி இல்லு இல்லு ஆகிய 10 அக்கெனும் ஆய்தெழுத்தும் வளப்படுப்பது ஒற்றலைப்படையாகும். எடுத்துக்காட்டு எங்கிறைவன் எக்கிலங்கிய கையராய் இன்னுயிர். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம அளபடைகள் பற்றி பார்த்தோம். அடுத்த கிளாஸில் வேறு அதை பற்றி பார்ப்போம்.